நிறை காண்போன் நன்மை அடைவான். முன்னொரு காலத்தில் ஒரு வயதான மூதாட்டி தன்னுடைய மகன், மருமகள் இவர்களோடு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார். ஆனால் அந்த மூதாட்டியினுடைய கணவர் இறந்த பின்பு எந்தவித சொத்து சுகம் எதுவும் இல்லை என்பதால் அவளை நன்கு கவனித்து கொள்ளாமல் பையன்களும் மருமகள்களும் உதாசீனமாக நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேற்றி விடுகின்றார்கள். அப்போது அவர் கால் போன போக்கிலே அந்த பாட்டி போய்கொண்டே இருக்கிறார். ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே வந்து விட்டார். நல்ல வெயில் பொழுது, தாகமாக இருக்கிறது, ஒதுங்குவதற்கு நிழல் கிடைக்கவில்லை, பசியாக இருக்கிறது. இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவிலே அந்த மூதாட்டி நடந்து செல்கின்றார். அப்போது அழகிய வடிவான ஒரு தேவதை வருகின்றாள். அவர் கோடை காலத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் பாட்டி என்று கேட்கின்றார். பாட்டி, கோடை காலம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. குளிர்காலத்திலே உடல் அளவிலேயும் மற்றும் நல்ல விளைச்சல் இல்லாமல், மலர்கள் மலராமல், எல்லாமே பனிமூட்டத்தின் காரணமாக சற்று குறைவாக இருக்கின்றது. வெயில் வந்தவுடனே எல்லோருமே வயது வித்தியாசம் இல்லாமல் சுறுசுறுப்பாக கிளம்பி விடுகின்றார்கள். அவரவர் வேலையை கவனிக்க செல்கின்றார்கள். செடி கொடிகள் எல்லாம் தங்களுக்கு வேண்டிய பச்சையம் என்ற தாவர உணவை தயாரித்து நல்ல அழகிய வண்ண வண்ண மலர்களோடு சிரித்து குலுங்குகின்றது. இயற்கையே அழகாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கோடை காலம் மிகவும் நன்மை தரக்கூடியது என்று சொல்லுகின்றாள். உடனே அந்த கோடை கால தேவதைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக போய்விடுகின்றது. அவள் நிறைய பொன்னும் பொருளும் கொடுக்கின்றாள். இன்னமும் பாட்டி நடந்து கொண்டே போகின்றார். அடுத்து குளிர்காலம் வருகின்றது. அந்த தேவதை, நீ குளிர்காலத்தை பற்றி என்ன நினைக்கின்றாய் பாட்டி என்று கேட்கின்றது. குளிர்காலம் மிகவும் இதமாக இருக்கின்றது. கோடை வெயில் சுட்டெரித்து அதிலே துவண்டு போன மக்களுக்கு இதமான ஒரு நல்ல தட்பவெட்ப நிலையை தரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த குளிர்காலத்துக்கு என்று உரிய குறிப்பிட்ட சில தாவர வகைகள் நன்கு வளர்ச்சி அடைகின்றன, நல்ல விளைச்சல் தருகின்றன. குளிர்காலமும் வாழ்க்கையிலே நிச்சயமாக தேவையான ஒரு பகுதிதான் என்று சொல்கின்றாள் பாட்டி. குளிர்காலமும் மகிழ்ச்சியோடு பாட்டிக்கு மேலும் பல வெகுமதிகளை கொடுக்கின்றாள். இன்னும் சற்று நடந்து போன பின்னால இன்னொரு தேவதை பாட்டியின் முன்னால வருகின்றாள். அவள் வசந்த காலம். அந்த வசந்த காலத்தை பற்றி பாட்டி என்ன நினைக்கின்றாள் என்று கேட்க, வசந்த காலம்தான் வாழ்க்கையை மலரச் செய்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, அவனுடைய தொழிலிலும் சரி, மற்ற எல்லா நிலைகளிலையும் வசந்த ருது என்பது அந்த ருது காலத்தை மனித குலமே வரவேற்று கொண்டாடுகின்றது. வசந்த காலத்துல தான் வசந்த கால உற்சவங்கள் நிறைய கொண்டாடப்படுகின்றன. இப்படி ஒரு ஆண்டிலே
6 காலம் இருக்கின்றது. 2 மாதங்களாக பிரித்து சொல்லுகின்றார்கள். அந்த 6 காலத்தை பற்றியும் எதுவும் குறை சொல்லாமல் அந்தந்த காலத்தில் இருக்கின்ற சிறப்பை மட்டும் பாட்டி எடுத்து சொன்னதாலே எல்லா தேவதைகளுமே மகிழ்ச்சியோடு அவளுக்கு நிறைய பொருள்களை வாரி வாரி வெகுமதியாக கொடுக்கின்றன. அவள் மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகின்றார். இப்பொழுது கை நிறைய அவளுக்கு செல்வ வளம் இருப்பதாலே மகன்களும் மருமகள்களும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவளை நன்கு கவனித்துக் கொள்கின்றார்கள். இதை பார்த்து அடுத்த வீட்டில் இருந்த ஒரு மூதாட்டிக்கு நாமும் இப்படியே செய்து வந்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றுகிறது. அவளும் இந்த பாட்டி போலவே உள்ளே போகின்றாள். காட்டுக்குள்ளே ஒரு தேவதையாக வருகின்றது. ஆனால் அந்தந்த தேவதை இடத்துல கோடை காலம் என்பது சுட்டெரிக்கக்கூடிய வெயில், அதை தாங்க முடியாமல் அவஸ்தைப்படுகின்றோம். இப்படி ஒரு காலத்திலையும் என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ, கஷ்டங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் இவள் அடுக்கி கொண்டே போகின்றாள். அப்போ அந்த தேவதைகள் எல்லாம் முகம் சுழித்து ஒன்றுமே இவளுக்கு கொடுக்காமல் திரும்பி விடுகின்றன. இவள் வெறும் கையோடு வந்த நிலையை பார்த்து வீட்டிலே இருந்த அவளுடைய மகன்களும் மருமகள்களும் முன்னை காட்டிலும் மோசமாக நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். எனவே வாழ்க்கையிலே நாம் இந்த கதை மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், யாரிடத்திலும் எந்த பொருள் இடத்திலேயும் இருக்கக்கூடிய நிறைகளை மட்டுமே எண்ண ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவான சந்தோஷம் கிட்டும். எப்படி அந்த பாட்டி ஒவ்வொரு காலத்திலேயும் இருக்கின்ற சிறப்புகளை பட்டியலிட்டு சொல்ல அந்தந்த காலத்திற்குரிய தேவதைகள் மகிழ்ச்சியோடு பரிசு வழங்கினார்களோ, அதுபோல நாமும் அடுத்தவர்களிடத்திலே அல்லது அந்த காலங்களைப் போல ஏதோ ஒரு சூழலை பற்றியோ அல்லது பொருளை பற்றியோ அதில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் கவனித்து அதை பாராட்டி அல்லவற்றை கைவிட்டு விட்டோம் என்றால் நிச்சயமாக நம் வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக அமையும் என்பதை இந்த கதை மூலம் அறிந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.